பார்க்க இருக்க தலைப்பு மாயை என்கின்ற தலைப்பு. இது 5வது பொருள். பதி, பசு, ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடியது 5வது பொருளை பற்றி நாம் பார்க்க இருக்கோம். மாயை என்பது உலகத்திற்கு முதற் பொருள் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த உலகம் எல்லாம் எதுலேருந்து உண்டாக்கு பண்ணப்பட்டிருக்கு? மாயையிலேருந்து பண்ணப்படும். மாயைனா என்ன? பொதுவாக உங்கள் கருத்து என்ன? மாயைனா என்னன்னு சொல்லுவீங்க பொதுவாக எல்லாரும்? போலியானது, மறைத்தது, போலியான, நிலையில்லாதது. சாமியை மறைக்கிறது மாயை, வெளிப்படைய தெரியாத மாயை. அதாவது நீங்க எல்லாம் என்ன சொல்ல வரீங்கன்னா வேற மாதிரி தெரியும். அந்த எல்யூஷன் என்கின்ற ஒரு விஷயத்தில் மயக்கமான காட்சி, பொய்யை மெய்யேடு நம்புவது, இதெல்லாம் தான் நீங்கள் மாயன்னு சொல்ல வரீங்க இல்லையா? நான் இதெல்லாம் இல்லைங்கிறேன். நம்ம சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு மாயை என்பது உலகத்திற்கு முதற் காரணம், உலக தோற்றத்திற்கு முதற் காரணமாக இருக்கிறது. மாயை என்பது உயிரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு மலம் தான், உயிர்களோடு எல்லாத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மலம் தான். ஆனால் அந்த மலத்திலிருந்து தான் சாமி இந்த உலகத்தை உண்டு பண்ணி கொடுக்குறார். தனு கரணம் போன போகம் கொடுக்குறாரு. போன சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா? தனு கரணம் புவனம் போகம், இது 4ஐயும் சாமி எதுலேருந்து உண்டு பண்ணுறார்? மாயிலேருந்து உண்டு பண்ணுறார். இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தை பார்த்தா உலகம் சடத்தன்மையோடு இருக்குது. இந்த உலகத்தில் 2 பொருள் தான் இருக்குது. ஒன்று உயிருடைய பொருள், இன்னொன்று உயிரற்ற பொருள். இங்கே உயிருடைய பொருள்லாம் எது? இந்த அறையில் எதெல்லாம் உயிருடைய பொருள்னு கேட்குறேன். அது உயிர். பொதுவாக இந்த அறையில் எதெல்லாம் உயிருடைய பொருள் நான் கேட்குறேன். நாமெல்லாம் உயிருடைய பொருள் நம்ம சொல்ல பண்ணுறோம். நாம் என்று சொல்லப்படுவது இந்த உடம்பா, உள்ளுக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த ஆத்மா. அப்போ ஆத்மா உயிருடைய பொருள்னு சொல்லிக்கலாமா? அப்போ உடம்பு உயிரற்றது. விளக்கப்படுறீங்களா? சரி. அப்போ இங்கே இருக்கிற பள்ளி, சிலந்தி, பூச்சி, எறும்பு எல்லாம் இந்த ரூமில் இருக்கும். இப்போ எலி இதெல்லாமே இருக்கும். அது எல்லாமே அறிவுடைய பொருள், உயிர்னு பொருள். உயிருடைய பொருள் எல்லாம் எதோட சம்மந்தப்பட்டு நிற்கிது? உயிரற்ற ஒரு சடப்பொருளோட சம்மந்தப்பட்டு நிற்கிது. அதுதான் உடம்புன்னு பேர் அதுக்கு, இல்லையா? சடப்பொருளாகிய உடம்பும் உயிர் சேர்ந்திருந்தால் தான் இந்த பிறவி என்கின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்குது. விளக்கம் போகிறீங்களா? இந்த உடம்பை தவிர்த்து மற்றது எல்லாமே என்னது? இந்த உயிர். அப்போ உயிரை தவிர்த்து இன்க்ளூடிங் உடம்பு, மற்ற எல்லா பொருளும் என்னது தான்? சடப்பொருள், அறிவற்ற பொருள். இந்த டேபிள், சேரு, ஃபோனு, புத்தகம், ஃபேனு, லைட்டு, இந்த பில்லரு, கட்டடம், மண், தண்ணி எல்லாமே என்னது தான்? சடப்பொருள். சடப்பொருளில் உடம்புங்கிற ஒரு சடப்பொருளில் உயிர் இருக்குது. இப்போதைக்கு நம்ம அதை ஞாபகம் வச்சுப்போம். அப்போ ஒன்று உயிருடைய அறிவுடைய பொருள்களும் அறிவற்றதாகிய சடமும் நிறைந்தது இந்த உலகம். விளக்கம் போகிறீங்களா? இப்போ இந்த உடம்புலேருந்து உயிர் நீங்கிடுச்சுன்னா இந்த உடம்பு என்னது? சடப்பொருள். அது இந்த உலகத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு பொருள். ஆமாம் தானே? விளக்கம் புரியுதுங்களா? அப்போ இது சடப்பொருள். இது உயிர் உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் இது உயிர் போல் தெரியும். உயிர் நீங்கிச்சுன்னா இது என்னது? அறிவற்ற சடப்பொருள் தான் இது. அப்போ இந்த உலகம் எல்லாமே எப்போ என்ன இருக்குது? உயிர் ஒன்று உயிர்மயமாகவும் அறிவற்ற மயமாகவும் தெரிகிறது. அறிவற்றதாகிய அந்த சடப்பொருளை உயிருக்காக சாமி கொடுத்துருக்கார். புரியுதா? ஏன் கொடுத்தார்? ரைட், வெரி குட். அடிப்படை என்னன்னு சொல்லணும். ஏன் கொடுத்தார்? ஆணவமலம் கழிவதற்காக. வெரி குட். அடிப்படை கோட்பாடு என்ன? ஆணவமலம் நீக்குவதற்காக. ஆணவமலம் நீக்கிக் கொள்வதற்காக சுவாமி தனுக்கரண போன பாவம் கொடுக்குறார். அதில் தனு என்பது உடம்பு முதல்ல. கரணம்னா மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் சொல்லக்கூடிய அந்த கரணங்கள். தனுனா உடம்பு, கரணம்னா மனம், புத்தி, சித்தம், ஆங்காரங்கிற அந்த கரணம். புவனம்னா நம்ம வாழ்றதுக்குரிய உலகம். போகம்னா இந்த உலகமும் உயிரும் நாமளும் சம்மந்தப்படும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள். இது 4ஐயும் சாமி நமக்கு கொடுக்குறார். இந்த 4ஐயுமே யாருக்காக கொடுக்குறார்? உயிர்களுக்காக கொடுக்குறார். வெரி குட், வெரி குட். உயிர்களுக்காக கொடுக்குறார். அப்போ உயிர்களுக்காக சடப்பொருள்களை சாமி கொடுக்குறார். உயிரை தவிர்த்து இந்த உலகத்தில் பார்க்கறதெல்லாம் இப்போ என்னவா இருக்கு?
சடமாக இருக்கு. சடம்னாலே அறிவற்றதுன்னு அர்த்தம். அறிவற்ற பொருள் சுவாமிகிட்ட இருந்து உண்டாகுமா? இந்த உலகம் அறிவற்றதுன்னு சொல்லிட்டேன். அதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். இப்போ உலகம் அறிவற்றது, இந்த உடம்பு அறிவற்றது. இந்த அறிவற்றது என்பது சுவாமிகிட்ட இருந்து உண்டாகுமா? உண்டாகாதா? ஏன் உண்டாகாது? சாமி தான் படைக்கிறாருமா. மலத்துக்கு சுவாமிக்கு சம்மந்தம் கிடையாது. வெரி குட், வெரி குட். வேற சாமிகிட்ட உண்டாகுமா உண்டாகாதான்னு கேட்குறேன். உண்டாகும். அதாவது ஒரு தங்க கட்டி உங்கள் வீட்டில் இருக்குது. 1 கிலோ தங்க கட்டி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லோரும். அதுலேருந்து ஒரு 1/4 கிலோ வெட்டி ஒரு ஆரம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆரம் பண்ணியாச்சு. தங்க கட்டியில் என்ன தங்கம் இருந்தோ அந்த தங்கம் தானே ஆரத்தில் இருக்கும். ஆரம் பித்தளையாக மாறிடுமா? வெள்ளியாக மாறுமா? இரும்பாக மாறுமா? அதுவும் தங்கம் தான். தங்கத்துலேருந்து பொருள் மாறி வந்தாலும் அது என்னவாக தான் இருக்கும்? தங்கமாக தான் இருக்கும். அது கலப்பை பற்றி நான் பேசலை. தங்கம் தங்கமாக தானே இருக்கும். தங்க கட்டி மட்டும் என்ன செம்பு இல்லாமல் கட்டி ஆகுமா? பியூர் கோல்டு எப்படி கட்டி ஆகுமா? கட்டி இது இல்லாமல் எப்படி கட்டி ஆகும்? இருபத்தி 4 கேரட்னாலே உங்களுக்கு அதில் செம்பு எவ்வளோ கலந்துருக்கா அந்த விகிதம் தானே 24 கேரட்டுங்கிறது. அதான் கலக்காமல் எப்படி இருக்கும்னு கேட்குறேன் நான். பவுடராக தான் இருக்கும். நீங்கள் சுத்தமான தங்கங்கிறது பவுட்ரு. அதில் ஒன்றுமே உங்களால் கட்டியாக பிடிக்க முடியாது. அதை செம்பு இல்லாமல் கட்டி ஆகாது. செம்பு இருக்குது, அது எடுத்துகிட்டு போடணும். அதை பற்றி நான் பேசலை. இங்கே உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியல் ஒன்று உண்டு பண்ணிங்கன்னா அந்த மெட்டீரியல் என்னவாக தான் இருக்கும்? அது தங்க கட்டிலேருந்து உண்டு பண்ணப்பா நகை என்னவாக இருக்கும்? தங்கமாக தான் இருக்கும். அதில் மாற்றக்கிறது இல்லையில. அதே மாதிரி சிவருமான அறிவுடையவன், ஞானமயமானவன், அவன் தேர்ந்து இந்த உலகம் உண்டாயிருந்ததுன்னா உலகம் எப்படி இருக்கணும்? அறிவுடையதாக இருக்கணும். ஆனால் இருக்கா அப்படி? இந்த டேபிளுக்கு அறிவு இருக்கா? சந்திரன் சூரியனுக்கெல்லாம் அறிவு இருக்கா? காற்றுக்கு அறிவு இருக்கா? நான் கேட்குறது அந்த தேவர்களை கேட்கல. சூரிய தேவன், சந்திர தேவன், வாயு தேவன் அதான் நான் கேட்கல. உலக பொருட்களாக தான் நான் கேட்குறேன். அறிவு இருக்கா? சடப்பொருள் இந்த உடம்புக்கு அறிவு இருக்கா? உயிர் இல்லைன்னா அறிவு இருக்கா? இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது? சுவாமி தன்னிடத்திலிருந்து இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணவில்லை என்று தெரிகிறது. நல்லா காலவங்க தன்னிடத்திலிருந்து உற்பத்தி பண்ணல அப்படின்னு தான் சொல்கிறத தவிர்த்து சுவாமி உற்பத்தி பண்ணலன்னு நான் சொல்லலை. வார்த்தை நல்லா கவனிக்கணும். அவர்கிட்ட இருந்து தான் உற்பத்தி பண்ணலையே தவிர்த்து அவர் உற்பத்தி பண்ணலன்னு நான் சொல்லலை. அவரே உலகமாக மாறி இருக்காருன்னு நான் சொல்லலை. விளக்கம் புரியுதுங்களா? அவரே உலகமாக மாறி இருந்தாருன்னா உலகம் எப்படி இருக்கும்? சிவமயமாக இருக்கும். எப்பொழுதும் அறிவுடைத்தன்மையுடையதாக, ஞானமயமானதாக, சடத்தன்மை இல்லாததாக இருக்கும். ஏன்னா அவர் மலம் இல்லாதவர். ஆனால் உலகம் சடத்தன்மையோடு மலத்தன்மையோடு இருக்குது. அப்போ நிச்சயமாக சுவாமிக்கிட்டே இருந்தது உண்டாகலைன்னு தெரிகிறது. அப்போது இந்த உலகத்துக்கு மூலப்பொருளும் ஒரு சடப்பொருளாக தான் இருக்கும். எப்படி ஆரத்துக்கு தங்கம் கட்டி மூலமோ அதே மாதிரி இந்த சடப்பொருள் ஆகிய உலகத்துக்கும் என்னதான் மூலமாக இருக்கும்? ஒரு சடப்பொருள் தான் மூலமாக இருக்குது. அதை மாயை என்று. இந்த மாயை ஆகிய இந்த மூலப்பொருள் தான் இந்த உலகத்துக்கு முதற் காரணமாக நிற்குது. ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ரா மெட்டீரியல் என்ன? கச்சா பொருள் உற்பத்தி பண்ணுறது. முறுக்கு சுடுறோம், அதிரசம் சுடுறோம், இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு எல்லாத்துக்கும் எது மெயின்? அரிசி. அரிசிங்கிறது இருந்தால் தான் அதில் நீங்கள் என்னென்ன வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு எப்போது இடியாப்பமோ, இட்லியாவோ, தோசையாவோ, முறுக்காவோ, அதிரசமாவோ என்ன வேணாலும் மாறும். ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? அரிசி. அதேமாரி மாயை தான் இந்த உலகத்துக்கு அடிப்படை. அந்த மாயையில் சாமி என்ன வேலை பார்த்துருக்காரோ அதுக்கேற்ப என்னவா இருக்கு? இந்த உலகமாக அது விரிவடைந்திருக்கு, மாறி இருக்கு. மாயை அனாதி நித்திய பொருள். அதான் உயிர் கூடவே இருக்கக்கூடிய அனாதி பொருட்கள்ல அதான் 5 பொருள்னு சொல்கிறோம்ல. சுவாமி, பசுக்கள், ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம், கண்மம், மாயை 3 உயிரோடு சேர்ந்தே இருக்கக்கூடிய அனாதி நித்திய பொருள். நித்திய பொருள் உயிர்களுக்காக உலகத்தை படைச்சு கொடுக்குறாரு. உயிர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பொருள்லேருந்து உலகத்தை படைச்சு கொடுத்துருக்காரு. வெளியிலேருந்து ஒரு பொருளை உயிரோட சேர்க்கவே முடியாது. அதான் சொன்னேன் காலையிலே. இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. மாயை என்ன பண்ணுறாரு?
உலகமாக மாற்றுறார். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ அந்த மாயை என்கின்ற அந்த பொருள் என்ன எப்படிப்பட்டது, அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை எழுதுங்க, சொல்கிறோம். உங்களுக்கு புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை எழுதுங்க. இருந்தால் போய் எழுதுதான் அவங்க படிச்சு. புத்தகத்தில் உள்ள எல்லா பாட்டெலாம் பரிச்சையில் எழுதணும். நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதினாலும் எழுதலாம், பார்த்து எழுதினாலும் எழுதலாம். மனப்பாடம் பண்ணுறவங்க பண்ணுமான்னு கேட்டால் என்ன சொல்கிறது தெரியாது. அதான் நீங்கள் எழுதுங்க. நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கோர். அதுக்குதான் பேசிட்டு கூடாதுங்கிறது. ஆண்கள்லாம் சண்டை போடுறாங்க, பெண்கள்லாம் எதாவது பேசிகிட்டே இருக்காங்க, எங்களுக்கு பாட்டை சொல்லுங்கிறாங்க. நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கோர். அடுத்த வரி வித்துமாய், உலகத்திற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய். வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கு ஓர். மூணாவது வரி சத்தியாய் புவனபோகம். தனு கரணமும் உயிர்காய். தனு கரணமும் புவனபோக தனு கரணமும் உயிர்காய். நாலாவது வரி வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யுமன்றே. நீங்கள் புத்தகத்தில் உள்ள பாட்டெலாம் மனப்பாடம் பண்ணுறீங்களான்னு தெரியாது. இந்த பாட்டெலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். மாயைனா என்னன்னு கேட்டால், சார் மாயைனா மாயா அப்படி சொல்லாமல் நித்தம்மா ஏக நிலையதா அப்படின்னு டக்கு பாட்டை அடிச்சு விட்டிங்கன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு பொழுதுமே சந்தோஷப்படுத்துறீங்களா யாராவது? சித்தியார், சிவஞான சித்தியார் மாயை மயக்கமும் செய்யும் என்றேனர். என்ன சந்தேகம் என்ன இருக்கு? என்ன வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் என்றே. நீங்க இதான் சொன்ன நடக்கிறது எல்லாத்தையும் நீங்க படிச்சிருவாங்க. அதான் எப்போ சொல்றேன். அடுத்த மாதத்தில் உங்களுக்கு மொதல் வாரம் இப்போ போயிடுது. சரி, ஆடி மாதம் 2வது வாரம் 3வது வாரம் பரிச்சை ஆகிடுது.
4வது வாரம் கிளாஸ் இருக்கும். இங்கே வருவானா சென்னை போவானா தெரியல, பார்ப்போம். ஃபர்ஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதெல்லாம் தள்ளி வைக்க மாட்டாங்க. 4 பேப்பர், சனி ஞாயிறு 4 தடவை எழுதணும். என்னாச்சு வர முடியாதா? 4 பேப்பர். ஏன் முதலாம் பாட்டில் 4 பாடம் இருக்கு உங்களுக்கு. கையில் பரிசா டைம் டேபிள்லாம் போட்டாச்சு. எப்போவா புதுசாக கேட்குறீங்க? இந்த மாயை என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன் இல்லையா? மாயைங்கிறது எப்படிப்பட்ட கேள்வி கேட்டேன் இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் உள்ள விடை தான் இந்த பாட்டில் இருக்குது. நாங்கள் எல்லாரும் நீங்கள் ஒரே பதில் சொன்னீங்க. என்ன பதில் அது? மாயைனா என்னன்னு கேட்டதுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பதில் சொன்னீங்கல்ல. பொய், இலியூஷன் ஐயா சொன்னார். அதுக்கு நான் என்ன சொன்னேன்? மயக்கம்னு சொன்னேன்னா அதை கடைசியில் சொல்லியிருக்கா பாருங்க, மயக்கமும் செய்யும். அது ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் மாயைக்கு. அதான் அந்த நிரந்தரம் இல்லை, மயக்கம் என்பது மாயை, அதுவும் ஒரு ஆப்ஷன் இங்கே சொல்லியிருக்காங்க. மயக்கமும் செய்யும்னு சொல்லியிருக்காங்க. தவிர்த்து அதோட அடிப்படையே மயக்கம் மட்டும்தான் கிடையாது. இருக்க பார்த்தீங்களா? அது உதவி. அது ஆக்சுவலாக மாயைங்கிறது ஒரு ஒளிப்பொருள். ஆணவ மலம் இருள் பொருள், மாயையும் கண்மமும் ஒளிப்பொருள். நல்லா நோட் பண்ணிங்க, முக்கியமான விஷயம் அது. ஆணவ மலம் இருள், உயிருக்கு அறிவு மறைப்பை ஏற்படுத்தும். ஆனால் கண்மமும் மாயையும் ஒளிப்பொருள். மலமாக இருந்தாலும் அது என்னது? ஒளிப்பொருள். உயிருக்கு நல்லதை தான் செய்யும். மாயைங்கிறது மயக்க தெரிவிக்குதுன்னா கொடுக்குற விஷயத்தை வைத்து கூட நாம தான் மயங்குறோம். ஆனால் கொடுக்கப்பட்டது எதற்காக? ஆணவ மலத்திலேருந்து நீங்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஒளிப்பொருள். அது டார்ச் லைட்டு கையில் கொடுத்தாச்சு, டார்ச் லைட்டை வச்சுட்டு நல்ல வெளிச்சமான இடத்துக்கு போய் சந்தோஷமாக இருக்கலாம். அதே லைட்டை வச்சுட்டு பள்ளத்தாக்கிலையுமே விழுவலாம். அங்கே பார்த்தா டார்ச் லைட் நல்லதாக கெட்டதா? அப்போ நான் டார்ச் லைட் நீ கையில் கொடுத்ததுனால தான் நான் பள்ளத்தாக்கில் விழுந்தேன் சொல்லுவானா? இல்லையா? அப்போ டார்ச் லைட்டுங்கிறது, டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு இருட்டு வர வரைக்கும், இப்போ பொழுது வெடிக்கிற வரைக்கும் டார்ச் லைட்டை கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. பொழுது வெடிஞ்சதுக்கு அப்புறம் டார்ச் லைட் அடிச்சுட்டே இருக்கலாமா? அப்போ டார்ச் லைட்டு எது வரைக்கும் தான்? அதே மாதிரி மாயை என்பது டார்ச் லைட்டு மாதிரி. அதனால் அதுக்கு பேர் இருள் விளக்குன்னு பேர். மாயைக்கு பேர் என்ன? இருள் விளக்கு. எந்த இருளில் விளக்குது? வெரி குட். ஆணவ மலம் என்கின்ற கேவல நிலையில் இருக்கும் பொழுது மாயை கொடுத்து, அப்போ தனுக்கரண போனவங்க அவங்க கொடுத்த உடனே உயிருக்கு கொஞ்சம் விளக்கம் கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு அது பிறவிக்கு வர ஆரம்பிக்குது. விளக்கம் போகிறதுங்களா? இப்போ பிறவியில் இருக்கிறோம், மாயை பிடித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் சிவருமான் இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சிவருமான் தான் கர்த்தான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால சிவருமானை முழுமையாக பிடிக்கிறோமா? அந்த பாசத்தை பிடித்து கொண்டு தான் வாழ்கிறோம். அது எப்படி இருக்குது? பொழுது விடுத்ததுக்கு பிறகும் கையில் விளக்கு வச்சுக்கிறது மாதிரி இருக்குது. இந்த மாயையே வச்சுக்கொள்வது மாதிரி இருக்குது. சிவருமான் வந்துட்டான், சிவருமானை பிடித்து கொள்ள வேண்டியதுதான் இல்லையா? அப்போது விடத்தக்க பொருள் தான் மாயை. ஆனால் இருளில் இருக்கும் பொழுது அதனுடைய உதவியை வைத்து கொண்டு தான் நம்ம சிவருமானை அடைய வேண்டியதாக இருக்கிறது. சிவருமானை அடைந்த உடனே மாயை விட்டுறணும். விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது என்ன வரானு? அதனால் நித்திய பொருள்னால் அது நிலையானது, அனாதி பொருட்களில் ஒன்று. அருவாயினா உருவமற்றது. அது ஏக நிலையாதாயினா ஒரே பொருள் தான். மாயைங்கிறது ஒன்று தான். எப்படி கண்மங்கிறது ஒரே பொருளோ, ஆணவங்கிறது ஒரே பொருளோ, அதே மாதிரி மாயைங்கிறதும் ஒரே பொருள். உலகத்திற்கு ஒரு வித்துமாயினார். உலகம் தோன்றுவதற்கு அது ஒரு வித்தாக இருக்குது. அதான் சொன்னேன், ரா மெட்டீரியல். எப்படி பலகாரம், முறுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அரிசி வித்தாக இருக்கோ, அதே மாதிரி உலகத்திலோட எல்லா பொருட்களும் என்ன தான் வித்து? மாயை. இந்த ஃபேனு மாயை. அது பிளாஸ்டிக்லேயோ இரும்புலேயோ ஆயிருக்கலாம். ஆனால் இரும்பு எதில் ஆயிருக்கு? எல்லா பொருளும் எதுலேருந்து வந்திருக்கு? மாயைங்கிற பொருள் தான் வந்திருக்கு. ஆனால் மாயை என்பதுக்கு உருவம் கிடையாது. உலகத்தில் உள்ள அத்தனை உருவப் பொருட்களும் எதுலேருந்து வந்திருக்கு? உருவமற்றதாகிய மாயையிலேருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? சரி. விமலனுக்கு ஒரு சக்தி ஆயின்னு இருக்கு. அதில் விமலன்னா யாரு? சாமி. சாமி நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாயை என்கிற அந்த மலத்தை தனக்குரிய ஒரு சக்தியாக பயன்படுத்துகிறார். விளக்கம் புரியுதுங்களா? அதுக்கு பேர் பரிக்கிரக சக்தின்னு பேர். தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறது. இப்போ என்கிட்ட ஒரு சாக் பீஸ் நான் வச்சுருக்கேன். என்கிட்ட சாக் பீஸ் இருக்கிறத எழுதிக்கிட்டே இருப்போம் பொழுது வரைக்கும்.
எனக்கு தேவைப்பட்டதானே எழுதுவேன், இல்லாத நேரத்தில் என்ன பண்ணிடுவேன், இப்படி ஓரமாக வச்சுருவேன். தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தக்கூடிய சக்திக்கு பேர் பரிக்கிரக சக்தி அல்லது வைப்பு சக்தின்னு பேர். வைப்பு சக்தி. அதுபோல் விமலனுக்கு சக்தியாகவும் இந்த மாயைங்கிற பலம் இருக்கு. அதுவே என்ன ஆகுது, புவனபோக தனுக்கரணம். இதான் சொன்னேன், தனுக்கரணம் புவனபோகம்னு தலைகீழ மாற்றி எழுதியிருக்காரு. அதில் புவனபோக தனுக்கரணம் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய். உயிர்களுக்கு மலமாகவும் இருக்கு, உயிருக்கு மலமாக இருக்கிறது சுவாமிக்கு சக்தியாக இருக்கு, மயக்கவும் செய்யும். இதுதான் மாயையினுடைய எக்ஸ்பிளனேஷன். மாயைனா என்னன்னு சொன்னேன், விளக்கம் புரியுதுங்களா? சரி, இப்போ அரிசி வீட்டில் இருக்குது, உங்களுக்கு இட்லி சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்கள் மனசில் இட்லி சாப்பிடணும்னு நினச்சிட்டா உடனே இட்லி வந்துடும் அரிசியிலேருந்து. என்ன பண்ணணும், ஏன் வராது? முதல்ல அரிசி தானங்க இட்லி ஆகுது, ஏன் அப்புறம் அரிசி தானே இட்லி ஆக்காது? சரி, உளுந்து வச்சுப்போம். அரிசியும் இருக்குது, உளுந்தும் இருக்குது, இட்லி வேணும் அப்படின்னு நினச்சா ரெண்டு சேர்ந்து இட்லி ஆகிடுமா? யார் படுத்துவா? அதை தான், வெரி குட். அது செய்யறதுக்கு ஒருத்தங்க வேணும். அந்த பொருள் தானாக இட்லியாவோ தோசையாவோ ஆகுமா? ஆனால் இட்லி தோசை அரிசி இல்லாமல் ஆக முடியுமா? அப்போ இந்த உலகத்தை சாமி மாயிலேருந்து உற்பத்தி பண்ணியிருக்காருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் மாயையானது சடப்பொருள், அது தானாக நமக்கு விருப்பப்பட்ட உலகமாக மாறாது. அப்போ அந்த உலகத்தை, இந்த மாயையை உலகமாக உயிர்களுக்கு ஏற்ப மாற்றுறதுக்கு ஒரு அறிவுடைய பொருள் வேணும். அந்த அறிவுடைய பொருளை யார் இருக்கா? சுவாமி இருக்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? அதனால தான் இந்த உலகத்திற்கு சிவபெருமானின் நிமித்த காரணம்னு சொல்லுவோம். உலகத்திற்கு முதற் காரணம் மாயை, நிமித்த காரணம் இறைவன். காரணம் காரியங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டாம்னு சித்தியார். காரணம்னு வரும் பொழுது மொத்தம் 3 வித காரணம் உலகத்தில் இருக்கு. முதற் காரணம்ங்கிறது எப்படி இட்லிக்கு அரிசி தான் அடிப்படையோ, அதனால இட்லிக்கு முதற் காரணம் யாரு? அரிசி. இட்லி வீட்டில் அம்மா சுட்டிருப்பாங்க, அம்மா தான் நிமித்த காரணம். அந்த இட்லியை அரைக்கிறதுக்கு, இட்லி மாவு அரைக்கிறதுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சு கிரைண்டரில் ஓட்டி அதை மாவை ஆக்கியிருப்பாங்க. அப்போ கிரைண்டர் அதுக்கு துணை காரணம். அதே தான் குயவர் என்ன பண்ணுறாரு, மண்ணை சக்கரத்தில் வச்சு சுற்றி வணையிறார் தன் விருப்பம் போல். மண் இல்லைன்னா குயவர் தானாக பானை ஆவாரா? ஆக மாட்டார். மண்ணை தான் என்ன பண்ணணும், பானையை ஆக்கணும். மண் குயவர் இல்லாமல் தானாக பானை ஆகுமா? அதேமாரி மாயை தானாக உலகமாக ஆகாது. சரிதானே? அதனால் அவருக்கு அதை மாயையை வந்து மண்ணை பானை ஆக்கிறதுக்கு கீழே ஒரு சக்கரத்தை உபயோகப்படுத்தார். அந்த சக்கரம் அவருக்கு துணையாக நிற்கிது. அதுபோல் சுவாமி உலகத்தை உற்பத்தி பண்ணுவதற்கு தன்னுடைய திருவருளையே, தன்னுடைய அருளையே துணை காரணமாக வைத்துக்கொண்டு மாயை முதற் காரணமாக வைத்து தான் நிமித்த காரணமாக இருந்து கொண்டு உலகத்தை உற்பத்தி பண்ணுறார். விளக்கம் புரியுதுங்களா? உற்பத்தி பண்ணுறாருன்னா எப்படி குயவர் உட்காந்துக்கிட்டு பானை அப்படி இப்படி செய்கிறாரோ அதேமாதிரி சாமி செய்வார் போல நினைக்கக்கூடாது. சுவாமி சங்கல்ப மாத்திரத்தில் செய்வார். அந்த ஓமை வந்து ஒருபடைய ஓமை. அவருக்கு எப்படி 3 காரணம் அதுக்கு இருக்கோ அதேமாரி இதுலேயும் 3 காரணம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் ஓமை. சாமி தன்னுடைய திருவருளாலே மாயைக்குள்ளே செலுத்தி இந்த உலகமாக நீ விரிவடைந்து சங்கல்ப பண்ண மாத்திரத்தில் 100,000 மேற்பட விரிந்தனன்னு விரிந்து கொண்டே இருக்க உலகம். விளக்கம் புரியுதுங்களா? இப்படி தான் உற்பத்தி பண்ணுகிறார் உலகத்தை. விளக்கம் புரியுதுங்களா? சரி, அப்போ இதை எழுதிட்டீங்களா? முதற் காரணம் மாயை, நிமித்த காரணம் சாமி, துணை காரணம் திருவருள் என்று அர்த்தம்.
சரி, இப்போ தொடக்கத்தில் சொன்ன உலகத்தை யாருக்காக உற்பத்தி பண்ணுறாரு சாமி? உயிர்களுக்காக. உயிர்களில் விதம் இருக்கா? சகலர், விஞ்ஞானங்களர், பிரளயாகலர். இப்போ எல்லாரையும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதற்காக ட்ரீட் பண்ணுறார்? எல்லாரையும் சரி பண்ணி இந்த உலகத்தில் அனுபவப்படுத்துகிறார். எதற்காக பண்ணுறாருன்னு கேட்குறேன். சரி, அது பயன். தொடக்க காரணம் வெரி குட். ஆணவத்தை நீக்குவதற்காக. அது எவ்வளவு தூரம் ஆணவத்தை பற்றிருக்கோ அதுக்கேற்பத்தான் அது விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் அப்படின்னு இருக்கு. விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர்னு 3 வகை ஆன்மாக்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு உதாரணம் தான். ஸ்கூலில் படிக்கும்போது நல்லா படிக்கிற பையன் ஒருத்தர் இருப்பான், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா படிக்கிற பையன் ஒருத்தர் இருப்பான், சுத்தமாக படிக்காத ஒருத்தர் இருப்பான். 3 பேர் இருப்பாங்க. 3 பேருக்கு ஒரே மாதிரியாக வாத்தியார் வேலை செஞ்சாருன்னா ஒருத்தன் எப்போதும் ஃபெயில் ஆகிட்டு தான் இருப்பான். நல்லா படிக்கிற மட்டும் தான் படிப்பான் இல்லையா? அவனுக்கு 5 மணிக்கு வேலை முடிஞ்ச உடனே நல்லா படிக்காமல் ஓடிவிடுவான் வீட்டுக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை வாங்கினா படிக்கிறவன் 5 மணி வரைக்கும் வந்து எழுதி காமிச்சிட்டு போடா அப்படின்னா தான் அவன் எழுதி காமிப்பான். அதுக்கு ஒன்றுமே படிக்காத ஒன்று இருந்ததுன்னா அவனுக்கு உட்கார வச்சு 6 மணி டியூஷன் சொல்லி கொடுப்பார் வாத்தியார் இல்லையா? அது சகல வகை மக்கள் வித்தியாசம் சொன்னேன். அப்போ 3 பேருக்கு 3 இடம் தேவைப்படுதா? அதே மாதிரி இந்த மாயையை சாமி 3 வித உயிர்களுக்காக 3 வகையாக விரிக்கிறார். ஒரே மாயை என்ன ஆகுது? 3 வகையாக அது மாற்றமடைகிறது. எப்படி மாற்றமடைகிறதுனா, தன்னுடைய திருவருளை கலக்கிறார்களே, திருவருள் எவ்வளோ தூரம் அதில் கலக்கிறாரோ அதற்கேற்ப மாயையில் என்ன ஏற்படுது? தன்மை மாறுபடுகிறது, கலப்பு ஏற்படுகிறது. அதில் முதல்ல வர்றது சுத்த மாயை. சுத்த மாயைன்னா என்ன அர்த்தம் ஆகுது? சுத்த மாயைன்னா என்னன்னு கேட்குறேன்னா, சுத்த மாயங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் கொல்லை பக்கத்தில் ஒரு கூரை கொட்டை வச்சுருக்கீங்க, அதெல்லாம் மாவு வச்சுருந்தீங்க, திறந்தாச்சு. நைட்டு மழை பெஞ்சது, 3 பாத்திரத்தில் வச்சுருந்தீங்க. இந்த எல்லா 3 பாத்திரத்துலேயும் மழை தண்ணி ஊற்றிருச்சு வச்சுக்கோங்க. நான் உதாரணம் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் சுத்தமாக தண்ணியே ஊற்றலை, 2வது பாத்திரத்தில் கொஞ்சம் மழை தண்ணி ஊற்றிருக்கு, 3வது பாத்திரத்தில் நிறையா மழை தண்ணி ஊற்றி போச்சு. இதில் 3த்துல எது சுத்தமான மாவும்பீங்க? சுத்தமாகவும் சொல்லுவீங்க இல்லையா? அதேமாரி மாயையில் சுத்த மாயைன்னு எப்படி சொல்லுவோம்? என்ன கலக்கும்னு சொன்னேன் உங்களுக்கு. மாயைனா உலக உற்பத்திக்குரிய பொருள்னு சொல்லியாச்சு. திருவருள் வெரி குட். திருவருளை மிக்ஸ் பண்ணி தான் உலகத்தை சாமி உண்டு பண்ணுறார். ஆனால் எவ்வளவு தூரம் அதில் கலந்திருக்கார் திருவருளை என்பதை பொறுத்து தான் மாயையில் வேறுபாடு உண்டாகுது. மழை தண்ணி அதுலேயும் தான் ஊற்றிருக்கு கொஞ்சம், ஆனால் அளவு என்னமோ ரொம்ப கம்மி. அதனால் மாவு அதை கொஞ்சம் அளவுக்கு சுத்தமான மாவுன்னு முடிவு பண்ணுறீங்க இல்லையா? அதேமாதிரி மாயையில் திருவருள் கொஞ்சம் கலந்துருந்தாலும் கூட கொஞ்சம் தான் கலந்துருக்கு. அதனால் மாயை அது க்ளீனாகவே இருக்குது, சுத்தமான மாயை அப்படியே இருக்குது. உலகம் மாயையிலேருந்து அப்படியே உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அதுதான் சுத்த மாயா பூவனம்னு பேர். அது அடுத்தது அசுத்த மாயா பூவனம். அப்புறம் என்ன அர்த்தம்? கம்பேர் வித் தென், அதோட கம்பேர் பண்ணும் பொழுது இதில் கொஞ்சம் கூடுதலாக என்ன கலந்துருக்கும்? மழை தண்ணி திருவருள் கலந்துருக்கும். திருவருள் கலந்ததுனால அதிகமான திருவருள் கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணும்போது கூடுதலான திருவருள் கலந்ததுனால இது மாயை என்னவாயிடுது? அசுத்த மாயா ஆயிடுது. சரிதானே? அடுத்தது 3வது சகலருக்கு அதிகமான பக்குவம் தேவைப்படுது. அவங்களுக்கு நிறைய வேலை செய்யணும் சாமி. அதனால் திருவருள் ரொம்ப அழுத்தமாக கலக்கிறார், நிறைய திருவருளை கலக்கிறார். அப்போது மாயையில் திருவருளுடைய விகிதம் அதிகமாகுது. அதனால் மாயையுடைய அளவு என்ன ஆகிடுது? ரொம்ப கம்மியாகிடுது. அதோடைய கலப்பு அதிகமாகிடுது. அதுக்கு பிரகிருதி மாயான்னு பேர். இப்படி 3 வகை மாயை இருக்குது. திருவருள் கலந்தாலும் இப்போ நீங்கள் அரிசி வாங்கிட்டு வரீங்க, இன்றைக்கி மத்தியானம் அரிசி வாங்கிட்டு வந்தாலும் சாப்பாடு பசி 10 நாள் ஆகுது நீங்கள் சாப்பிட்டு, கொஞ்சோண்டு அரிசி வாங்கிட்டு வான்னு 1/2 கிலோ அரிசி உங்களுக்கு கிடைக்கிது. 1/2 கிலோவில் 1 கிலோ அரிசி வாங்குறீங்க, 1/2 கிலோ 3/4 கிலோ வைரக்கல் கலந்துருக்குன்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு அரிசி வேணும், 1 கிலோ கண்டிப்பாக வேணுமே வேணும், இப்போ தான் சாப்பிட முடியும். 1 கிலோ அரிசி உங்களுக்கு கிடைக்கிது. 1 கிலோ அரிசியில் 3/4 கிலோ வைரக்கல் கலந்துருக்கு. அது கலப்படமா இல்லையா? கலந்தது வைரமாக இருந்தாலும் கலப்படம் தானே. உங்களுக்கு தேவை என்ன இப்போ? இங்கே
அதே போல் மாயை உலகத்தை ஒரு மாயையிலேருந்து உலகத்தை உற்பத்தி பண்ணியிருக்காரு. அதில் சாமி திருவருளில் கலந்தாலும் கூட கலந்தது திருவருளாக இருந்தாலும் கலப்பு மாயையில் என்னமோ அதிகமானது உண்மை தானே. அதன் அடிப்படையில் தான் சுத்த மாயை அஸ்த மாயை பிரகிருதி மாயைன்னு குறிக்கிறோம். அப்போது விஞ்ஞானங்களுக்கு திருவருள் என்பது குறைவு, மாயை ஓரளவில் இருக்குது. அவங்க அந்த இதை பார்த்தோன்னே அவங்கள திருவருள் கொஞ்சம் வெளிப்பட்டாலே போதும், அவங்க என்ன பண்ணுவாங்க, முக்திக்கு போவாங்க. விளக்கம் புரியுதுங்களா? அது பிரளயாகலருக்கு கொஞ்சம் கூடுதல், மாயை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, திருவருள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கண்ம மலமும் உண்டுன்னு சொல்லியாச்சு. அதுக்கேற்றாப்புல அவங்களுக்கு சகலருக்கு விஞ்ஞான ஆணவ மலம் இருக்குது, கண்ம மலம் இருக்குது, மாயாமலமும் இருக்குது. அப்போ அவங்களுக்கு அதிகமான திருவருளால் சாமி வேலை செஞ்சாகணும். அதனால் அவங்களுக்கு மாயைக்கு பேர் பிரகிருதி மாயைன்னு பேர். இப்படி மூவகை புவனங்களை மூவகை மாயையிலேருந்து சாமி படைக்கிறார். அதான் அந்த படத்தில் இருக்குது பாருங்கள். மேலே எங்கேயாவது மாயினை அசுத்த மாயா போனம்னு எழுதிருக்கு பாருங்கள். மேலே சிவதத்துவத்துக்கும் காரண சரீரத்துக்கும் இடையில பாருங்கள், சுத்த மாயா போனம்னு எழுதியிருக்கா. சுத்த மாயா போனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த போனம். அடுத்து பாருங்கள், அசுத்த மாயா போனம்னு இருக்கு பாருங்கள், இருக்கா. அதுக்கு கீழே ஆன்ம தத்துவங்கள் 24 எழுதியிருக்கு பாருங்கள், புருடனுக்கு கீழே. அதுக்கு கீழே இது ஃபுல்லாக பிரகிருதி மாயா போனம், பிரகிருதி மாயா போனம். இப்படித்தான் மூவகை ஆன்மாக்களுக்கு ஏற்ப மூவகை பிரபஞ்சங்களை சாமி உற்பத்தி பண்ணியிருக்கார். சரிதானே? ஒரு தேநீர் பிறகு வாங்க. இதோ நிறைய பண்ணிடலாம். இப்போ மணி 4 ஆகிட்டு.